இந்த வாய்ஸ் மெசேஜ் கேளுங்க. என்ன ஒரு பேஷண்ட் அனுப்பி தந்தது, ஒரு சுகர் பேஷண்ட். ஹலோ சார், இதான் சார் என்னோட ரிப்போர்ட்டு. கிரேட்டின் லெவல் அதிகமாக சொல்லிட்டு டயாலிசிஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. பண்ணிட்டேன் சார். இப்போ தான் சார் 10 days பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 4-5 டயாலிசிஸ் பண்ணியிருக்கேன். 4-5 பண்ணியிருக்கேன் சார் மொத்தமாக. இப்போ டயட் எடுத்து டயாலிசிஸ் நம்ம ஸ்டாப் பண்ணலாமா சார்? ஏதோ ஆப்ஷன் இருந்தால் சொல்லுங்கள். டயட் எடுத்து நான் தயாராக இருக்கேன் சார். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு சுகர் பேஷண்ட்டு அவங்க சுகரை சரியா கவனிக்காம கிரியாட்டினின் ஜாஸ்தி ஆகி கிட்னி பாதிச்சு கிரியாட்டின் ஜாஸ்தி ஆகி கிட்னி டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். இப்போ டாக்டர் நீங்க விரும்பி சொல்லி தந்தீங்கன்னா நான் பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணக்கு தயாரா இருக்கிறேன்னு சொல்றாங்க. இப்போ தயாரா இருக்கிறாங்க அப்படின்னு. அதனால திரும்ப சொல்லிட்டே இருக்கேன், நீங்க பேலன்ஸ்டு டயட் கரெக்டா ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் இந்த சுகர் மாத்திரையும் நிறுத்த முடியும், இந்த இன்சுலினும் நிறுத்த முடியும். அதே மாதிரி இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் சரியாகும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியான மட்டும்தான் பக்கவாதம், கண்குருடு, ஹார்ட் அட்டாக்கு, இந்த கிட்னி ஃபெயிலியரு, இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ணலாம், வராம தடுக்கலாம். அவ்வளோ பவர்ஃபுல் தான் எது, பேலன்ஸ்டு டயட். நீங்க மருத்துவத்தில் எந்த புத்தகத்தை படிச்சு பார்த்தாலும் சரி, சுகருக்கு ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் அவங்க பேலன்ஸ் டயட் தான் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் டயட், அடுத்தது உடல் உழைப்பு, அடுத்தது நல்ல தூக்கம், கடைசி தான் மாத்திரையும் இன்சுலினும். இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நிறைய பேருக்கு ஒரு முக்கியமான நல்ல அவேர்னஸ் வீடியோ ஒரு கூட போட்டு கேளுங்க. சரியா?